ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கல்லூரியில் நம்ம எம்பி கமலஹாசனும் எம்என்எம் கட்சி தலைவரும் நடிகருமான கமலஹாசன் வந்து அட்ரஸ் பண்ண போயிருக்காரு. இந்த அட்ரஸிங்கில் அரசியல் பற்றி பேசியிருக்காரு, டெக்னாலஜி பற்றி பேசியிருக்காரு, தான் ஒரு மாணவன்கிறதையும் பேசியிருக்காரு. அப்படி என்ன பேசினாரு? அதே சமயம் டெக்னாலஜியை வந்து பயங்கரமாக சாடியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது ஆனால் உண்மைதான். ஆனால் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவர் தொடக்கத்தில் அவரோட வழக்கமான ஸ்டைலில் வந்து உயிரே உறவே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரி நிர்வாகத்தை வந்து பாராட்டுறாரு. ஏன்னா எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் கல்லூரின்னு வைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் இந்த மாதிரி கல்லூரியை வந்து தொழிலாக எடுக்கிறத விட மற்ற விஷயங்களை எடுத்தால் கூட லாபம் சம்பாதிக்கலாம். ஆனால் கல்லூரியை ஒரு தொழிலாக எடுத்து சம்பாதிக்கிற அந்த நிர்வாகத்தையும் வந்து பாராட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி துவங்கினார்னா, எல்லாருமே அரசியல் பழகுங்க, எங்கேயோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை, எல்லா விஷயத்தையும் மனதார யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கரைப்படிய வைங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரசியலை வந்து சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாக்களிங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாக்களிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு சிந்திக்க முடியாது. அடுத்தது வந்து அவர் வழக்கமாக சொல்கிறது தான், நான் வந்து முழு நேர அரசியல்வாதி இல்லை. அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் எதை எடுத்து சொல்கிறாருன்னா, அறிஞர் அண்ணா சொன்னது, பெரியார் சொன்னதை சொல்கிறாரு. அதாவது முழு நேர அரசியல்வாதிங்கிறவன் வியாபாரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அடுத்தது வந்து நிச்சயம் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த யூடியூபோ எல்லா விஷயத்தையும் பார்க்காதீங்க. ஏன்னா யூடியூப்பில் வந்து எவனோ யாரோ சண்டை போடுறாங்க, அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நேரம் வேஸ்ட் ஆகுது. நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் பேலன்ஸ் கரையுது. இதை பார்த்துட்டு ஒரு ஆஃபீஸுக்கு நீங்கள் லேட்டாக போகிறீங்க, அந்த 1 ஹவரில் நீங்கள் படுற கஷ்டங்கள் எவ்வளோ. அதனால் வந்து இதை பாருங்கள், இதில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை பாருங்கள். அதே மாதிரி டெக்னாலஜி வந்து நம்மளால் தடுக்க முடியாது. இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக சொல்லும்போது இவருக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டே சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தொலைக்காட்சிகள் வரும்போது இவரோட குருநாதரே வந்து இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் குருநாதரை நான் மன்னிச்சாலும் அது வந்து நிகழ்ந்தது. அடுத்தது ஓடிடி. நான் வந்து பண்ணும்போது தமிழகத்துக்கே, தமிழ் திரையுலகத்துக்கே துரோகம் பண்ணுறேங்கிற மாதிரி என்னை சித்தரிச்சாங்க. இன்றைக்கி ஓடிடியால் தான் வந்து மாறிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதை வந்து அதே மாதிரி இதை வந்து மாணவர்களுக்கு எப்படி சொல்கிறாருன்னா, அதாவது டிகிரிங்கிறது நீங்கள் படிக்கிறீங்கனாலும் உங்களை வந்து நீங்கள் அப்ஸ்கில் பண்ணலைன்னா டெவலப் ஆக முடியாது. ஏன்னா சில நேரங்களில் டிகிரி உதவலாம், சில நேரம் அந்த டிகிரிக்கு வேலை இல்லாமல் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது உண்மையான ஒரு வார்த்தை தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் சரி, சாட் ஜிபிடி பற்றியும் பேசியிருந்தார். நிச்சயம் இது வந்து அதாவது அவர் வந்து கட்சி தலைவராக பார்த்தாலும் அவர் சொன்னதோட உண்மைகள் உண்மைதான். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதில் வந்து சொல்லும்போது ஏஐயில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, இதை வந்து வியாபாரமாக்கிறாதீங்க, தேவையான விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எல்லாத்தையும் போய் இது பண்ணாதீங்க, ஏஐக்குள்ளே போகாதீங்க. அதே போல் இப்போ ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு எடுக்கிறீங்கன்னா, அதாவது சில விஷயங்கள் வந்து நீங்கள் நேராக ஒரு அனுபவத்தை சந்திக்கிறதுக்கும் ஒரு ரீல்ஸ் மூலமாக சந்திக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா, 10 வயசில் நான் சூரிய உதயத்தை பார்க்கும்போது என் வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறந்தது. அடுத்து கண்ணதாசன் கவிதை கேட்கும்போது பறந்துச்சு. இதை வந்து நீங்கள் ரீல்ஸில் பார்க்கும்போது என்னென்னா, யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங். அதுதான் வந்து ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவீங்கன்னா, இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படிங்கிற உணர்வு இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அதே சமயம் வந்து இப்போ நான் ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறேன்னா, நான் நேராக போய் சொல்கிறதுக்கும் இன்னொருத்தர் மூலியமா அது தெரியறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறது இது ஆக்சுவலாக உண்மை. புரிந்தவர்கள் வந்து இதையும் குறை சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் இதை வந்து கரெக்டாக இதுதான் உண்மை. எதையுமே நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் அதோட அனுபவங்கிறது உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து ஏஐங்கிறது வந்து வியாபாரமாக ஆகிடக்கூடாது. சில பேரோட பேராசைக்காக இது பண்ணாதீங்க. அதே சமயம் அமெரிக்கா போன்ற நாடுகளே இதில் கொஞ்சம் வந்து ப்ராசஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எதுனாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கான விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா விதிமுறைகள் தெரியாமல் இருக்காதீங்க. அதே சமயம்
ஒரு முக்கியமான விஷயத்தையும் பதிவிட்டிருக்காரு. என்னன்னா, அதாவது ஆட்டு மந்தையா இருக்காதீங்க. நீங்க கேட்க வேண்டிய விஷயத்த கேட்கும்போது, உங்களுக்கு நீங்க மேய்ப்பாளரா இருங்க. அந்த ஆட்டு மேய்ப்பாளரா இருக்காங்க. ஏன்னா, நீங்க ஆட்டு மந்தைய ஃபாலோ பண்ணும்போது, வால் தான் உங்களுக்கு தெரியுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா, நீங்க தான் மேய்ப்பாளர் உங்க லைஃப்‌க்கு அப்படிங்கிறதையும் சொல்லாம சொல்லியிருக்கிறேன். ஏன்னா, நீங்க ஃபாலோ பண்ணி போனா வால் தான் தெரியும். நீங்க வந்து ஒரு மந்தைய உருவாக்குங்கன்னு மாணவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரைக்கும், இந்த எம்என்எம் வந்து தேர்தல்ல கன்டெஸ்ட் பண்ணல, அது இதுன்னு எவ்வளவோ எனக்கு வந்து கமெண்ட்ஸ சொன்னாலும், நான் 45 வருஷமா பணிய தொடர்றேன். அதே சமயம் என்ன தாண்டியும் இந்த அரசியல் வந்து 100 வருஷங்களுக்கு பேசப்படணும். அதே சமயம் வந்து தேர்தல்ங்கிற ஒரு விஷயத்த மட்டும் வச்சு கிடையாது. அது வந்து ஒரு திருவிழா தான். அடுத்து வந்து முன்னோக்கி நம்ம செல்றதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாரி தான் எம்என்எம்மோட நோக்கமும் இருக்கு. 100 வருஷத்துக்கு நான் பேசுற மாரி தான் நான் வந்து பிளானுங்கிறது பண்ணியிருக்கேன். எந்த அரசியலானாலும் எங்க கட்சிய தவிர்த்துட்டு பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. காலம் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடுங்கிறது நாளைக்கு மாறலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வந்து ஏஐஎஸ் ஆடியிருக்காரு. அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இத வந்து தொழில்நுட்பத்த நம்ம யாரும் தடுக்க முடியாது. அதே சமயம் இந்த தொழில்நுட்பத்த நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? நீங்க நெறைய பயன்படுத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சிலருக்கு பேராசையாக மாறிடும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அட் தி சேம் டைம் இதில அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, உங்க இன்டெலிஜென்ஸ விட ஏஐங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நீங்க புதுசா ஒரு தகவல ChatGPTட்டயோ, கிராக்ட்டயோ எதுட்ட சொன்னாலும், அது வந்து ஃபண்டாஸ்டிக் ஐடியா அப்படின்னு சொல்லும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தகவலே வந்து நம்ம குடுத்ததா தான் இருக்கும். இப்ப நீங்க வந்து உங்க இன்டெலிஜென்ஸ விட ஏஐங்கிறதோ, இல்ல ChatGPTங்கிறதோ எதுவுமே பெருசு கிடையாது. அப்படிங்கும்போது உங்க இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் 50 வருஷத்துக்கு மேலயும் ட்ராவல் பண்ணும். அப்படிங்கும்போது டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். உங்க ஸ்கில் செட்ட வந்து அப்கிரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதேபோல நான் இன்னைக்கும் வந்து ஒரு மாணவன் தான் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காரு. மேலும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் இருந்தப்போ, அதாவது அரசியல்வாதிகள் வந்து கல்லூரியில போய் பேசக்கூடாதுன்னு தடை விதிச்சாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட்டும் சரி, இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் சரி, இத தடை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் எப்பயுமே கமலஹாசனுக்கு வந்து ஒரு முக்கியமான பிடித்த விஷயம் என்னன்னா, கேள்விகள் யாராவது கேட்டு அதுக்கு பதில் சொல்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் இதுதான் அவர் வந்து பேசின அந்த விஷயங்களோட ஒரு சாராம்சமாக இருந்துச்சு. அத உங்களுக்கு ஒரு பதிவா நான் வச்சிருக்கேன். அடுத்து வந்து மாணவர்கள் கேள்வி கேட்க, அவர் வந்து பதில்ங்கிறது சொன்னாரு. முக்கியமா அவர் வந்து பேசினதுல என்னன்னா, மாணவர்கள் அரசியல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட முன்னிறுத்தியிருக்காரு. நம்ம இன்டெலிஜென்ஸ விட ஏஐயோடையோ, இல்ல அதே மாரி நீங்க குடுக்குற ஒரு தகவல்களால தான் ChatGPTயோ இன்னைக்கு எதுவும் இயங்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதே சமயம் இதுக்கு வந்து நீங்க அடிக்ட் ஆகும்போது, இத வந்து வியாபாரிகள் அதாவது பேராசை கொண்டவர்கள் இத வந்து வியாபாரமாக்கிருவாங்க. அதனால சிந்திங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இது கமலஹாசன் கல்லூரி விழாவுல பேசினது. தேங்க் யூ.